Hi guys, welcome to my channel English Literature for Pleasure. இன்னைக்கு நம்ம எஸ்டி கோல்ட்ரிட்ஜ் எழுதின பயோகிராஃபியா லிட்ரரியா என்ற ஒர்க்கை பற்றி பார்ப்போம். எஸ்டி கோல்ட்ரிட்ஜ் போயிட் ஆஃப் இமேஜினேஷன் எக்ஸ்ப்ளோரிங் த ரிலேஷன்ஷிப்ஸ் பிட்வீன் நேச்சர் அண்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோகிராஃபியா லிட்ரரியோட ஃபுல் டைட்டில் பார்த்தீங்கன்னா பயோகிராஃபிக்கல் ஸ்கெச்சஸ் ஆஃப் மை லிட்ரரி லைஃப் அண்ட் ஒப்பீனியன்ஸ். 1817 பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதில் மொத்தம் 24 சாப்டர்ஸ் இருக்கும், 2 வால்யூம்ஸாக. ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க், இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க். 2 செக்ஷன்ஸாக பிரிச்சிருப்பாங்க. இதை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் 13 சாப்டர்ஸை பற்றி சொல்லியிருப்பாரு. பிரசன்ஸ் கோல்ட்ரிட்ஜ் லிட்ரரி ஒப்பீனியன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாரு. செகண்ட் செக்ஷனில் 14 to 22 திங்ஸை பற்றி சொல்லியிருப்பாரு சாப்டர்ஸை. எக்ஸ்டென்சிவ் கிரிட்டிக் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த்ஸ் ஒர்க். லாஸ்ட் 2 சாப்டரில் மிஸ்லினியஸ் லிட்ரரி டாபிக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். திஸ் இஸ் மெடிடேட்டிவ் வித் நியூமரஸ் எஸ்ஸேஸ் ஆன் ஃபிலாசபி, நாட் இன் அ லீனியர் நரேஷன். ஒரே மாதிரி சொல்லியிருக்க மாட்டார், இவர் நிறைய ஃபிலாசபி பற்றி சொல்லியிருப்பார். இட் டிஸ்கஸஸ் த ஃபிலாசபி ஆஃப் இமானுவேல் காண்ட். யார் பற்றிலாம் ஃபிலாசபர்ஸ் சொல்லியிருப்பாருன்னா இமானுவேல் காண்ட், ஜான் காட்லியர்ட், ஃப்ரிட்சி, ஃப்ரைட்ரிட்ஜ், வில்லியம் ஜோசப் வான் ஷேலிங், இவங்களை பற்றி சொல்லியிருப்பார். இவர் வந்து ஃப்ளூயண்ட்டாக இருந்தார் ஜெர்மனில். ஸோ அதனால இவர் நிறைய சோர்ஸஸ் வந்து சீலிங்லேருந்து எடுத்துக்கிட்டார். திஸ் புக் கண்டெய்ன்ஸ் ஹிஸ் செலிப்ரேட்டட் அண்ட் வெக்ஸ்டு டிஸ்டிங்ஷன் பிட்வீன் இமேஜினேஷன் அண்ட் ஃபேன்சி. வேர்ட்ஸ்வர்த் வந்து ஆர்டினரியிலேருந்து எக்ஸ்ட்ராடினரியாகவும், கோல்ட்ரிட்ஜ் வந்து எக்ஸ்ட்ராடினரிலேருந்து ஆர்டினரியாகவும் இதில் எழுதியிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இதில் 2 கார்டினல் பாயிண்ட்ஸ் ஆஃப் போய்ட்ரியை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா the power of existing, the sympathy of the reader, the power of giving the interest of novelty by the colors of imagination. Coleridge took persons and characters supernatural or at least romantic. இவர் எப்பயுமே வந்து சூப்பர் நேச்சுரல் பவர்ஸை யூஸ் பண்ணி தான் எழுதியிருப்பார். ரொம்ப ரொமான்டிக்காகவும் எழுதியிருப்பார். சாப்டர் 14 ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் தான் வந்து இவர் ஃபேமஸ் டேர்ம் ஒன்று காயின் பண்ணியிருப்பார். என்ன டேர்ம் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் கான்செப்ட். இது தான் பேஸ் பண்ணி எழுதியிருப்பார். வேர்ட்ஸ்வர்த் வுட் கிவ் ஹிஸ் ஆப்ஜெக்ட்ஸ் த சார்ம் ஆஃப் நாவல்ட்டி. அவர் வந்து சார்ம் ஆஃப் நாவல்ட்டியாக எழுதியிருப்பார். இதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா கோல்ட்ரிட்ஜ் வந்து லிரிக்கல் பேலட்ஸில் அவரோட போயம்ஸ் எப்படி எழுதினார். வேர்ட்ஸ்வர்த் வந்து அவரோட டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எழுதியிருந்தார். அவர் ப்ரிஃபர்ஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் அப்படின்ட்டு லிரிக்கல் பேலட்ஸ்க்கு ஒரு ப்ரிஃபேஸ் கொடுத்துருந்தார். வேர்ட்ஸ்வர்த் எழுதின ஒர்க்கை பற்றி டீட்டெயிலாக அதில் டிக்ஷன் என்ன, அவர் என்ன சோர்ஸில் எழுதினார், என்ன லாங்குவேஜ், எதுக்காக எழுதினார் அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு ப்ரிஃபேஸ். ஸோ அதுக்கு பதிலாக கோல்ட்ரிட்ஜோட போயம்ஸ்க்காக இவர் ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக பயோகிராஃபியா லிட்ரரியான்ற ஒர்க்கை எழுதியிருப்பார். இதில் கோல்ட்ரிட்ஜோடைய வியூ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சூப்பர் நேச்சுரல் பவர்ஸை யூஸ் பண்ணி எழுதியிருப்பார். அதுதான் வந்து போயிட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். வித் திஸ் வியூ கோல்ட்ரிட்ஜ் ரோட் த ஏஷியன் மெரைனர், டார்க் லேடி அண்ட் கிறிஸ்டபல், இதெல்லாம் வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பார். அக்கார்டிங் டு கோல்ட்ரிட்ஜ், எ போயட் இஸ் த ஒன் ஹூ பிரிங்ஸ் த ஹோல் சோல் ஆஃப் மேன் இன்டு ஆக்டிவிட்டி. He diffuses a tone and spirit of unity that blends and fuses each into each by synthetic and magnetic power. Coleridge says, good sense compared to body of poetic genius, fancy its drapery, motion its life, imagination its soul. Coleridge turns the Wordsworth's preface to the lyrical ballads, declaring that with many parts of the preface he never agreed. நிறைய பார்ட்ஸை வந்து ப்ரிஃபேஸில் அவர் அக்ரி பண்ணி இருக்க மாட்டார். வேர்ட்ஸ்வர்த் chose diction for poetry from the mouths of men in real life. Low and rustic life is introduced in The Brothers, Michael Rudd, The Mad Mother. இந்த போயம்ஸ்லலாம் வந்து வேர்ட்ஸ்வர்த் வந்து ரொம்ப ரியல் லைஃபாகவும் மென்னோட மவுத் லாங்குவேஜாகவும் எழுதியிருப்பார் அப்படின்னு ரொம்ப டிஸ்அக்ரி பண்ணி சொல்லியிருப்பார். டிக்ஷன் பிட்வீன் ஃபேன்சி அண்ட் இமேஜினேஷன், இதில் 2 இதுவாக பிரிச்சிருப்பாங்க, ஃபேன்சியாகவும் இமேஜினேஷனாகவும். ஃபேன்சியில் வந்து இட் இஸ் ஏ மெக்கானிக்கல் ப்ராசஸ். இது வந்து நாட் கிரியேட்டிவ் ஒன், ஒன்லி கொலேஜ் வந்து கம்பைன் பண்ணுறதாக தான் இருக்கும். இன்ஃபீரியர் டு இமேஜினேஷன், திங்ஸ் தட் ஹாவ் ஃபைனிட்டிஸ் அண்ட் டிஃபினிட்டிஸ். இமேஜினேஷனில் வந்து எசம் பிளாஸ்டிக் டு ஷேப் யூனிஃபையிங் டிசால்வ்ஸ் டிஃப்யூசர்ஸ்
dissipates in order to recreate. அதாவது ஒரு கிரியேஷன் பண்ணுறதுக்கு இமேஜினேஷன்னா நமக்கு நல்லாவே தெரியும் எப்படி நம்ம இமேஜின் பண்ணுவோன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இது ஒரு டைனமிக் ப்ராசஸ். இது வந்து ஒரு க்ரியேட்டிவ் மெத்தட் தான். இந்த இமேஜினேஷனையே வந்து ப்ரைமரி இமேஜினேஷன், செகண்டரி இமேஜினேஷன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ப்ரைமரி இமேஜினேஷனில் divine ability to create, sources of all animate power, involuntary perception of the outer world followed by spontaneous act of mind, universal and possessed by all. Secondary imagination la power of mind of the artist, அதில் create இதில் வந்து ஆர்டிஸ்டோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி voluntary action, power of human mind to create, perception and recollection, roots of all poetic activity. Coleridge, the true poet is characterized by poetic genius. Poetic genius means poetic imagination. இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜினேட்டிவ் கேரக்டர்ஸாக தான் இருக்கும் இவரோட இதில். அண்ட் தென் வந்து சூப்பர் நேச்சுரல் பவர்ஸை யூஸ் பண்ணியிருப்பார். அது வந்து இவரோட போய்டிக் ஜீனியஸ் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் இவரோட இமேஜினேஷன். இதில் என்னென்ன தியரிஸ் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்டிவ் தியரி, அப்ஜெக்டிவ் தியரி, எக்ஸ்பிரசிவ் அப்ரோச்சஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு. The real defect in Wordsworth is he has purified the language of the rustic before he uses in his poem. Coleridge, incidents and agents supernatural. Wordsworth, events and characters, every village. A poem may differ from a prose in the use of meter or rhythm. இதை பற்றிலாம் தான் கோல்ரிட்ஜ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். Thank you friends.